கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் தந்தையாம் கடவுளின் பரிந்துரைக்கும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய இரண்டாவது நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்ய வந்திருக்கும் நம் தாய் பங்கான இறுதிய உலகத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை பாக்கியசுந்தர் அவர்களை இந்த முதல் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். இரண்டாவது திரியை ஏற்ற நம்முடைய பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை தேவா பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மூன்றாம் திரியை ஏற்ற புனித பிரான்சிஸ் அசிசி அன்பியத்தைச் சேர்ந்த தலைவர் திரு வர்கீஸ் அவர்களை அழைக்கிறோம். நான்காம் திரியை ஏற்ற வடமலை சமுத்திரம் அருட்சகோதரி அற்புத மீறி அவர்களை நான்காவது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். வடமலை சமுத்திரம் கிளைப்பங்கின் சார்பாக திரு காசிபாண்டியன் அவர்களை ஐந்தாவது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த இரண்டாம் நாள் நம்மால் திருப்பலியானது மரியா அல்போன்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேரப்பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், கடவுள் பக்தியுடன் வளரவும், குடும்பத்தில் மறித்த ஆன்மக்களுக்காகவும் யாரும் முடியாத ஆன்மக்களுடைய ஆன்மீக பாட்சிக்காக திருப்பலியை கொடுத்து கொண்டாடுகிறார்கள். மேலுமாக புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய பிரான்சிஸ் அற்புதராஜ் அவருடைய ஆன்ம இடைப்பாட்சிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்ம இடைப்பாட்சிக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், தூய ஆசிரியர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வழியை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகின்றார்கள். நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை வெளியே கூறுவோம். இறையில் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். சமூகம் சார்பில் மகிழ்வுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய சிந்தனையாக ஐயமும் அவநம்பிக்கையும் உள்ள மனங்களை நம்பிக்கையை வளர்த்தவர் என்பதை தியானிக்கவும், நமது நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லா நற்பண்புகளின் உறைவிடமும் ஊற்றுமாக விளங்கிய நமது புனிதர் இறைவனது திட்டப்படி திருவுளத்தின்படி துணி வியாபாரியின் மகனாக செல்வாக்கோடு வாழக்கூடிய எல்லாவற்றையும் திறந்து உலகத்துக்கு ஒரு முன்னத்தி ஏறாக விளங்கியவர் அண்ணல் பிரான்சிஸ் அசிசியார். உண்மையான துறவு என்பது நான் எல்லாவற்றையும் துறந்துவிட்டேன் என்ற எண்ணத்தையே துறப்பது என்பார்கள். நம் புனிதர் எளிமையை காதலித்து ஏழ்மையை அணிந்து கொண்டவர். நற்செய்தி உலகெங்கும் அறிவியுங்கள், ஆனால் தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொன்னவர். இவர் புதிய துறவர சபையை நிறுவிட அப்போதைய திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் துறவர சபை ஆரம்பிக்க அனுமதி மறுத்தபோது தளரா உள்ள உறுதியோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் புனித பிரான்சிஸ் அசிசியார் இரவு முழுவதும் ரோமை நகரில் தங்கினார். பிறகு திருத்தந்தையின் கனவில் தூண்டப்பெற்று மறுநாள் திருத்தந்தை சபைக்கு
சிதிலமடைந்து கிடக்கும் எனது இல்லத்தை கட்டி எழுப்பு என என்னிடம் கூறிய எல்லாம் வல்ல இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை. ஒருமுறை ஒரு பத்திரிகையாளர் மகாத்மா காந்தியிடம் எனக்கு உங்களது செய்தி வேண்டும் என கேட்டபோது காந்தி இவ்வாறு கூறினார், என் வாழ்க்கையே ஒரு செய்திதான். அதுபோல நமது புனிதரும் இறை வார்த்தையை நம்பிக்கையோடு வாழ்வாக்கியவர். இவரது அமைதியின் தூத ஜபம் இன்றும் ஐநா சபையில் தினமும் ஜெபிக்கப்படுகிறது. இத்தகைய புனிதர் நமக்கு பாதுகாவலராக கிடைத்தது பெரும் பாக்கியம் என்ற நன்றி உணர்வோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இறையாசிரை பெறுவோம். தூய மரங்களை தொகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்களில் குறைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம்முடைய குற்றங்களில் குறைகளை எல்லாம் மன்னித்து நிறைவாழ்வில் அழைத்து செல்வராக.
இறைவா தூய பிரான்சிஸ் சேவையின் தாழ்மை கிறிஸ்துவை ஒத்திருக்கச் செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடந்ததால் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தருணங்கள் உம்மோடு ஒன்று திருக்கு மாற்றம் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை நன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் செக்கேரியா நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. எருசலேம் நகரம் மதிர்ச்சுவர் இல்லாத திறந்த வெளியாய் இருந்தது. ஆண்டவர் கூறுவது, எருசலேம் நகரை சுற்றி நெருப்பு அரணாய் விளங்குவேன். நான் உன் நடுவே மானசியோடு குடிகொள்வேன். வேற்றிடத்தாரும் இந்நகருக்கு வந்து சேர்வார்கள். நான் அவர்கள் நடுவில் குடியிருப்பேன் என படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேட்போம். முதல் வாசகம். இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இறைவாக்கினர் செக்கேரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 11. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, இதோ அழகு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடிச் சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்புச் சுவராய் அமைவேன், அதனுள் உரையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே, சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கி இருப்பார். ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு.
அவரை நம்பி வாழ்வோரை நன்மைகளால் நிரப்பினார். என் ஆண்டவர் நல்லவரே. அவரை நினைத்து கனிகள் கொடுத்து உலகறிந்து பாடுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். எளிய உள்ளம் மகிழுமே, இறைவனருள் பெருகுமே. எளிய உள்ளம் மகிழுமே, இறைவனருள் பெருகுமே. உண்மையிலும் நன்மையிலும் இறைவனாட்சி வளருமே. ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன். அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். அல்லேலூயா, ஆலயங்களை ஒழிக்கட்டும். அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும். அல்லேலூயா, ஆலயங்களை ஒழிக்கட்டும். அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கராகிய கிறிஸ்து இயேசு தாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தி வழியாக ஒளிரச் செய்தார். ஆனந்தம் பொங்கட்டும். அல்லேலூயா, ஆலயங்களை ஒழிக்கட்டும். அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும். அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 24 இறைத்திரு வசனங்கள் 36 முதல். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களால் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஐயம் மற்றும் அவநம்பிக்கை உள்ள மனங்களில் நம்பிக்கையை ஊட்டியவர் தூய அசிசியார். கடந்த ஆண்டு குடியேற்ற தந்தைக்கு நான் திருப்பலி வச்சேன். திரு அவை உண்மை தொண்டர் தூய பிரான்சிஸ் அசிசியார் என்ற ஒரு தலைப்பில் தான் மைய சிந்தனை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய அந்த அற்புதமான பாடல் வரிகள், அதிலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பினுடைய அடிப்படையில் ஐயம் அவநம்பிக்கை. இந்த ஐயம் என்று சொல்கின்ற பொழுது இயல்பாக அடுத்த ஒரு வார்த்தை, சமர்ப்பித்த வார்த்தை சந்தேகம் என்ற ஒரு வார்த்தையை நாம் இயல்பாக பயன்படுத்துவோம். இந்த ஐயம் இருக்கக்கூடிய இடத்தில் அச்சம் இருக்கும். ஐயம் இருக்கக்கூடிய இடத்தில் அவநம்பிக்கை இருக்கும். ஐயம் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அமைதியற்ற சூழல் உருவாகும். இது யதார்த்தத்தில் தனி மனிதனுக்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. இந்த ஐயம் என்று ஒரு சொல்லில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை சற்று புரட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஐயுறவு, ஐயப்பாட்டு நிலை, மன உறுதியின்மை, தயக்கம், நம்பிக்கை கேடு, உறுதியற்ற நிலை, தெளிவான சான்றின்மை, கருத்து வகையில் தள்ளாடு, முடிவுக்கு வராமல் ஊசலாட்டம், அவநம்பிக்கை, ஏற்க தயங்குதல், மாறான முடிவு பற்றி அச்சம் கொள்ளுதல். இது ஒரு புறம் இருக்க, இந்த ஐயத்துக்கு தூய தமிழ்ல ஒரு சில வார்த்தைகளை பார்க்க முடிந்தது. மயல், சேறு, துறக்கு, சிக்கு, அக்குத்து, சங்கை, ஐயுறவு, கடி, நாட்டம். வித்தியாசமா இருக்கா? இந்த ஐயத்துக்கு உள்ள தமிழ் சொற்கள் அப்படிங்கிறத கூடுதலாக திரட்டி பார்த்ததுல கிடைத்தது. இன்னும் கொஞ்சம் இந்த ஐயத்தை குறித்து சிந்திக்கிற பொழுது பிச்சை என்ற ஒரு வார்த்தை வருகிறது, சேரு என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பிச்சை என்ற அந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது ஐயமிட்டு உன் என்ற ஒரு சொல்லை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதா அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த அடிப்படையில் இந்த ஐயம் என்பது ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல்லுக்கான ஆங்கில சொல் டவுட் என்ற ஒரு சொல் தான். சஸ்பீஷியஸ் என்ற ஆங்கில சொல் மற்றெல்லாம் இருந்தாலுமே கூட டவுட் என்ற ஒரு சொல்லில் அது அமைந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் வேற சொற்களை தேட முடியல. ஆனா தமிழில் வருகின்ற பொழுது கணக்கில் இறங்காத வார்த்தைகளால் இது அடிசூடப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. இதனுடைய இன்னும் ஆழமான ஒரு சிந்தனை ஓட்டத்திற்குள் வருகின்ற பொழுது இதில் ஐயம் என்பதை ஒரு அடிப்படையில் விளக்கமாக கொடுக்கின்ற பொழுது உண்மை அல்லது வாழ்வியல் நிலை குறித்த உறுதியற்ற நிலை அல்லது திட நம்பிக்கை இல்லா நிலை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அழுத்தமாக நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இன்மைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைதான் ஐயம் என்று சொல்லப்படுகிறது. உண்மை என சொல்லப்படும் ஒரு விடயம், ஒரு செயற்பாடு, ஒரு நோக்கம் அல்லது ஒரு முடிவு போன்றவற்றின் மீது உறுதியின்மை. இந்த உறுதியின்மை வரக்கூடிய காரணத்தினால் இந்த ஒரு செயலை குறித்த அல்லது ஒரு சிந்தனை குறித்த அல்லது ஒரு விடயத்தை குறித்த ஒரு தன்மையில எனக்கு ஐயம் வருகின்ற பொழுது நான் அதை தாமதப்படுத்துகிறேன். தாமதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஐயத்தினுடைய உச்சத்துக்கு செல்கின்ற பொழுது அதை அப்படியே நான் ஒன்றுமில்லாமல் தவிர்க்கக்கூடிய நிலைக்கு வருகிறேன் என்ற பொருள்பட அங்கே அற்புதமாக சொல்லப்படுகிறது. மனம், உள்ளம் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடையே, அது மனம் உள்ளம்ங்கிறது கூட இல்லை, மனம் அல்லது உள்ளம் அப்படிங்கிறது தனியா வச்சுட்டு இரண்டு முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடையே தத்தளித்துக் கொண்டு எந்த ஒரு பக்கத்துக்கும் செல்ல முடியாத ஒரு நிலை. இரண்டு முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடையே தத்தளித்துக் கொண்டு எந்த ஒரு பக்கமும் செல்ல முடியாத ஒரு நிலை. இது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சிந்திக்கிறதா இருந்தா இன்றைக்கு இந்த கருச்சிதைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அபார்ஷன் என்ற ஒரு வார்த்தை.
திருச்சபையினுடைய நீரோட்டத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான முரண்பட்ட கருத்தியல் சித்தாந்தம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அது கருச்சிதைவு செய்வது, ஒரு குழந்தையை வயிற்றில் கொல்லுவது தவறு என்ற ஒரு பார்வையில் மிக அழுத்தமான பார்வையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது யாராவது ஒரு தந்தையோ அருள் தந்தையோ அல்லது ஆயரோ அதை பேசிவிட்டால் அந்த ஆயருக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள். கருச்சிதைவு செஞ்சா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டா சிக்கல் வரும். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல கருச்சிதைவு சரியானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை திருச்சபை ஒரு இடத்துல இருக்குது. அவர் ரெண்டு முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடையே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலை, அவர் தனி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த பக்கம் செல்ல முடியல, கருச்சிதைவு வேண்டாமா வேண்டாமா, எந்த பக்கம் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆக அதில் தான் இந்த ஐயம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். ஐய என்பது நம்பிக்கையின்மைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் விடும் தன்மைக்கும் இட்டு செல்கிறது. அங்கே வருகிறது, அது எதுல வரும்? இந்த ஏற்றுக்கொள்ளாமல் விடும் தன்மைக்கும் இட்டு செல்கிறது என்றால் எந்தெந்த கோணத்தில் எல்லாம் பார்க்க முடியும், எந்தெந்த நீரோட்டத்தில் எந்தெந்த இடங்களில் அதை சந்திக்க முடியும் என்றால் அரசியல் சூழலை பார்க்க முடியும், ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்க நிலையை பார்க்க முடியும், அல்லது சட்டம் சார்ந்த நிலையை பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஐயத்தை குறித்த இந்த விளக்கங்கள், இந்த ஐயத்தை குறித்த பார்வை, இந்த ஐயத்தை குறித்த தெளிவை கொடுக்கக்கூடிய நிலையில இது ஒரு 3 வகைப்படுத்தி பார்க்கிறார்கள். ஒரு 3 வகைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது உளவியல் அடிப்படையில், அல்லது இரண்டாவது இறையியல் அடிப்படையில், மூன்றாவது சட்டத்தினுடைய அடிப்படையில் அதை பிரித்து பார்க்கிறார்கள். இந்த சொல்லு இந்த உளவியல் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தையினுடைய பருவ நிலையை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஒரு குழந்தை ஒரு தந்தையை தாயை பார்க்கிறது. ஒரு குழந்தை ஒரு தந்தையை தாயை பார்க்கின்ற பொழுது அந்த தந்தையிடத்தில் அந்த தாயிடத்தில் ஒரு ஆற்றலை பார்க்கிறது, ஒரு அடையாளத்தை பார்க்கிறது, ஒரு அன்பு என்ற ஒரு அடையாளத்தை பார்க்கிறது. ஆனால் இங்க என்ன சிக்கல் வரும்? ஐயன் என்று சொல்லி இங்க எப்படி வருகிறது என்றால், ஒரு குழந்தை ஒரு தந்தையிடத்திலிருந்து தாயிடத்திலிருந்து தேவையான அன்பு என்ற அடையாளத்தையும் ஆற்றல் என்ற ஒன்றையும் பெறக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு குறைபாடு வருகிறது என்றால், அங்கே ஒரு கவனச்சிதறல் வருகிறது என்றால், அந்த குழந்தைக்கு மேலே ஒரு தந்தை அந்த குழந்தை கவனிக்காமல் விடுகிறார், அல்லது ஒரு தாய் அந்த குழந்தை கவனிக்காமல் விடுகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் என்ற உளவியலில் வருகின்ற ஐயம், என்னுடைய தந்தை என்னை அன்பு செய்வார், என்னுடைய தாய் என்னை அன்பு செய்வார் என்ற ஒரு அந்த ஐயம் வருகின்ற பொழுது அந்த உளவியல் அடிப்படையில் அங்கே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தாமல் ஒரு இடைவெளியை அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு அது விட்டு செல்கிறது என்பதுதான் இங்கே அடிப்படை. ஒரு நம்பிக்கை இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உருவாகிறது. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு இந்த சிதைவுகளை பார்க்க முடிகிறது. நிறைய குடும்பங்கள்ல இந்த உளவியல் அடிப்படையிலான ஒரு சிதைவுக்கு குழந்தைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இருக்கக்கூடிய அன்பு நண்பர் ஜோசப் அவர்கள் பள்ளிக்கூடத்திலே பொறுப்பாக முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளை குறித்த ஒரு தகவல்ல அவர் ஒருவேளை அனுபவத்தை கூட பெற்றிருக்கலாம். எப்படி என்றால், ஒரு குழந்தைக்கு தாய் இல்லாமல் இருக்கலாம். தாய் இல்லாமல் இறந்து விட்ட நிலை அல்ல, ஒரு தந்தையோ தாயோ குடும்பத்தில் அவர்கள் இருவருக்கு இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களின் அடிப்படையில் பிரிந்து செல்கின்ற பொழுது, அல்லது வேறு ஒரு நபரை திருமணம் செய்து செல்கின்ற பொழுது அந்த குழந்தை தனித்து விடப்பட்ட நிலையில் அந்த குழந்தைக்கான அந்த வாழ்க்கையின் சூழலில் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டிய ஆற்றல், எனக்கு செலுத்தப்பட வேண்டிய அன்பு என்னுடைய தந்தையிடத்திலிருந்து என்னுடைய தாயிடத்திலிருந்து இது கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் அந்த குழந்தைக்கு மேலோங்கி இருப்பது என்பது நம்பிக்கை அல்ல, மாறாக ஐயம் மேலோங்கி இருக்கின்றது. இந்த ஐயம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்படுகின்ற உளவியல் சிக்கல் அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது. எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் அதை ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும் அந்த உளவியல் சிக்கல். அந்த உளவியல் சிக்கலுக்கு சரியான தீர்வு கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த குழந்தை தள்ளப்படும் என்பதுதான் உண்மை. எனவே இந்த ஐயம் என்பதை இந்த உளவியல் அடிப்படையில் ஒரு குழந்தையினுடைய தொடக்க நிலையிலிருந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய உறவு நிலையில், அல்லது குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுடன் இருக்கக்கூடிய உறவு நிலையில், அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய உறவு நிலையில், அல்லது மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய உறவு நிலையில் இங்கே ஏதாவது ஒரு சின்ன விரிசல் வருகின்ற பொழுது, அல்லது ஒரு இடர்பாடு வருகின்ற பொழுது இங்கே ஐயம் தொற்றிக் கொள்கிறது. சந்தேகம் என்ற சொல்லி நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. சந்தேகம் வருகின்ற பொழுது என்ன நடக்கும்? வீட்டுல பாத்திரங்கள் பறக்கும், வாயிலிருந்து வார்த்தைகள் பறக்கும், முடியை பிடிச்சு சண்டை போடுறது நடக்கும், அடிதடி நடக்கும். கணவருக்கு வேற வழி இல்லாம தண்ணி அடிச்சுட்டு வந்து அலங்கல் பண்ணுவாரு.
எல்லாமே தொடர்கதையாக போய்விடுகின்ற பொழுது இரண்டு நபர்களுக்குள் நடக்கக்கூடிய இந்த ஐயம் என்ற அந்த நிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலை என்பது வருகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு ஒரு குழந்தையை பாதிக்கும் என்பதையும் அந்த குடும்பத்தில் அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நபருடைய ஐயம் இன்னொரு நபருக்கான ஐயத்தை ஏற்படுத்தி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குண்டான இந்த உளவியல் நிலை, இந்த உளவியல் நிலையை வெறுமையாக குழந்தைக்கு மட்டும் நாம் பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு படிப்பை முடித்து வருகின்ற பொழுது ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய ஐயம் என்ன? நான் படிச்சிருக்கிறேன், பொறியியல் படிச்சிருக்கிறேன், நான் இந்த படிப்பு முடிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா? இந்த அரசு எனக்கு வேலை தருமா? அல்லது எனக்கு வேலை வாங்கி தருவதற்கு என்னுடைய பெற்றோர்கள் வேலை உதவி செய்வார்களா? அல்லது இந்த வேலை வாங்குவதற்கு எனக்கு பொருளாதாரம் இருக்கிறதா? அந்த பொருளாதாரத்தை நான் எப்படி ஈட்ட முடியும்? அதற்கு என்ன வழித்தடம் இருக்கிறது என்று பல்வேறு விதமான கேள்விகளை அந்த இளைஞனுக்கு வருகின்ற பொழுது ஐயம் என்பது மேலோங்கி இருக்கிறது, அவநம்பிக்கை என்பது தொற்றிக் கொள்கிறது, அச்சம் என்பது வருகிறது. இங்கே வாழ்க்கை பயணத்தில் அவநம்பிக்கையோடும் ஐயத்தோடும் அச்சத்தோடும் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது ஒரு இளைஞனுக்கு உருவாகிறது. பெரியவர்கள் திருமணமாகி பெரியவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு என்ன ஐயம் வரும்? என் பிள்ளைக்கு பாசத்தை காட்டி, அன்பை காட்டி, பொருளை கொடுத்து, வழிகாட்டுதல் கொடுத்து உருவாக்கி அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு வயது வந்த பின்பு படிப்புக்கான சூழலை உருவாக்கி வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுத்த பின்பு என் மகன் என்னோடு இருப்பானா? அமெரிக்காவில் இருப்பானா? ஐச்சூர் விசாவுக்காக வரிசையில் இருப்பானா என்ற ஒரு ஐயப்பாட்டோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியவர்கள் அத்தனை பேரையும் தொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓய்வு பெற்ற பின்பு என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும்? என்னோடு இருந்து பேசுவதற்கு, எனக்கு ஆறுதல் படுத்துவதற்கு, தாத்தா பாட்டி என்று அழைப்பதற்கான பேரப்பிள்ளைகள் என்னோடு இருப்பார்களா? என்னுடைய பிள்ளைகள் நான் வளர்த்தெடுத்து அன்பு காட்டி வழிகாட்டுதல் கொடுத்த என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இருப்பார்களா? அல்லது நான் ஆதரவற்ற இல்லத்தில் தான் இருப்பேனா? அல்லது ஆதரவற்ற இல்லம் கூட கிடைக்காமல் யாருமே என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லாமல் எனக்கு ஒருவேளை உணவு கூட இங்கே சூடாக கிடைக்க முடியாமல் நான் தனித்து விடப்படுவேனா என்ற ஐயப்பாடு இன்றைக்கு எல்லார் மத்தியிலும், எல்லா முதியவர்கள் மத்தியிலும், எல்லா பெரியவர்கள் மத்தியிலும் தொற்றிக்கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே அங்கே அவநம்பிக்கை இருக்கிறது. இது முதல் நிலை உளவியலில் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒன்று. இரண்டாம் நிலை என்பது இறையியல் தத்துவத்தில் பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த இறையியல் தத்துவத்தில் பார்க்க வேண்டிய ஒன்று எப்படி இருக்கிறது என்றால் என்னுடைய கடவுள் நம்பிக்கை, நான் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை. நான் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான பற்றுறுதியை நான் கொண்டிருக்கிறேன்? இறை பற்றி என்று சொல்லலாம், கடவுள் நம்பிக்கை என்று சொல்லலாம். ஒருத்தர் அழகாக சொல்றாரு, ஒருவர் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பதற்கு அவர் கடவுள் குறித்த அவரது நம்பிக்கை மீது ஐயம் கொண்டிருக்க வேண்டும். வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ஒருத்தர் சொல்றார். ஒருவர் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பதற்கு அவர் கடவுள் குறித்த அவரது நம்பிக்கை மீது ஐயம் கொண்டிருக்க வேண்டும். சான்றுகளை, கடவுள் குறித்த சான்றுகளை சீர்தூக்கி பார்க்கும் சிந்தனையில் ஐயப்படுவது அறிவு சார்ந்த ஒரு பகுதி என்பதும், அவ்வாறு இல்லையெனில் நம்பிக்கைக்கு உண்மையான பொருள் இருக்காது என்பதும் தான் கருத்தியல் என்பதை ஒருவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். தோமையார் நான் எப்படி நம்புறது கேட்டாரா இல்லையா? ஐயா வந்துச்சுதான் இல்லையா? இந்த நட்சத்திர என்ன வாசிக்கிறோம்? ஏன் ஐயம் கொள்கிறீர்கள்? நான் தான் நம்பிக்கை இல்லையா? ஏசுநாதர் கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு செய்தி! அது எப்படி ஆகும்? அனைவரையும் சூசைகளுக்கு வந்து ஐயம். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்குகளை புரட்டி பாருங்கள். நான் திக்குவாயன், நான் எப்படி பேச முடியும்? ஐயம். விவிலியத்தினுடைய நீரோட்டத்தில் பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த ஐயம் என்ற ஒற்றை நிலையில் இருந்துதான் கடந்து சென்றிருக்கிறார்கள் நம்பிக்கைக்கு. இந்த ஐயம் என்பதை இயல்பாக ஆய்வு செய்வதனுடைய அடிப்படையில் ஆய்ந்தறிந்து சிந்தனை ஓட்டத்தில் தெளிவு பெறுவதற்காக வரக்கூடிய இன்னொரு நிலையாகவும் இந்த ஐயம் பார்க்கப்படுகிறது. இது ஒரு சீரான பாதையை செலுத்தக்கூடியது. ஆனால் இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய ஐயம், நாம் சிந்திக்கக்கூடிய அவநம்பிக்கை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த வாழ்க்கைக்குள்
இன்றைக்கு எழக்கூடிய இந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இனியவர்களே, இன்றைக்கு இந்த ஐயம், இந்த அவநம்பிக்கை என்பது ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தினுடைய அடையாளம். சாமியாரா நீங்க எனக்கு ஐயம் என்னன்னு ஒரு பங்குக்கு போகும்பொழுது எவ்வளவு ஐயங்களுக்கு வருது தெரியுமா? இந்த பங்குல ஐந்தாண்டு எனக்கு கொடுத்திருக்கிறாரே, ஒப்பைத்த முடியுமா முடியாதா? என்னென்ன சிக்கல் வரும், என்னென்ன வழக்கு வரும், யார் யார் எப்படி இப்படிலாம் இருப்பாங்க, யாரை நம்பி நான் இறங்குறது, யாரை நம்பி நான் பேசுறது. ஒரு சாமியாருக்கு இயல்பாக ஒரு பங்கு தளத்துல சந்திக்கக்கூடிய ஐயம் என்ற ஒரு நிலை இது. அதை தாண்டி இன்னொரு ஐயம்ன்ற ஒரு நிலை ஒரு அவநம்பிக்கை. பல நேரங்களில் தனிமையா இருப்போம். தனிமையாக இருக்கின்ற பொழுது இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக நீங்களாம் இருக்கிறீங்க. நாங்கள் மறைமாவட்ட குழுக்களை பெரும்பாலும் எப்பொழுதுமே தனிமை தான். நேற்றைய நாள் கூட எனக்குலாம் வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வந்து ரொம்ப சோர்வு தன்மை, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காலைல சாப்பிட்டு கொடுத்து போய் உட்காந்துட்டேன். 1 மணி நேரம் நான் வெளியே வரவே இல்லை. ஒரு விதமான அவநம்பிக்கை. எப்படி நகர்த்தி செல்வது, என்ன சூழல் வரும், எப்படி இருக்கும் என்ற ஒரு ஐயப்பாடு. இந்த ஐயப்பாடு என்பது எங்களில் மட்டுமில்லை, எல்லாருக்கும் வேண்டிய இருக்கக்கூடிய ஒன்று. இந்த ஐயம் வருகின்ற இடத்தில் அவநம்பிக்கை பிறக்கின்ற பொழுது இங்கே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது இயல்பான ஒரு உறவு நிலைக்கு வர முடியாது. முதல் நிலை, ஒரு ஐயம் இருக்கக்கூடிய இடத்தில் உறவு துண்டிக்கப்படுகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உறவு துண்டிப்பினுடைய நீட்சியாக அது பல நிலைகளில் ஒரு பதவியை கிட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கப்படுகிறது. ஆக ஒரு தனி மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஐயம், ஒரு அவநம்பிக்கை என்பது ஒரு சிதைவை ஏற்படுத்தக்கூடிய, குடும்பத்தில் மட்டுமல்ல சமூகத்திலும் சிதைவை ஏற்படுத்தக்கூடிய எல்லா அடையாளங்களையும் முன்வைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு நாம் இந்த அசிசியா எப்படி நம்முடைய ஐயத்தை போகிறார், எப்படி நம்முடைய அவநம்பிக்கை போகக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா சில நேரங்களில் வந்து குடும்பங்களில் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து குறிப்பா பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து அடுத்த வீட்டு பெண்மணிகிட்ட போய் பேசிக்கிற பொழுது ஏதாவது ஒரு சிக்கல் பேசிக்கிற பொழுது என்னமா நல்லா இருக்கியா, ஏதோ இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அங்க சிக்கல் தொடங்கிடும். நமக்கு என்ன ஏதோ தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா சிக்கலே இல்லை. ஏதோ இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பெண்மணி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த பெண்மணிக்கு என்ன ஒரு கூடுதல் ஆர்வம் வரும். அப்போ ஏதோ சிக்கல் சொல்லிட்டு அதை கிளறி அடிக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. பத்தியா நானும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்க வீட்டை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஐயம் வந்துடும். இது எது சொல்றேன்னு சொன்னா இந்த ஐயம் என்பது ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் உங்க பெண்களை குறைத்து மதிப்பீடு சொல்லி நினைச்சதா? இது ஒரு உதாரணம். ஆண்களுக்கு இது பொருந்தும். எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு அதை நேர பார்க்கக்கூடிய அலுவலகத்துல 2 ஆண்கள் நேர பார்க்கக்கூடிய அலுவலகத்துல கூட சில நேரங்களில் நடக்கும். நண்பர்களுக்கு நடக்கிறது. ஆக இது எல்லா மட்டங்களிலும் இன்றைக்கு அடுத்த தலைமுறைகள் மத்தியில் வந்துவிட்டது. அடுத்த தலைமுறைகளின் மத்தியில் இன்னைக்கு வந்து பல்வேறு விதமான ஐயப்பாடுகள், இங்கே அவநம்பிக்கை உணர்வுகள் எல்லாமே வந்துவிட்டது. ஆக இன்றைக்கு இந்த ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சிந்தனை, கருத்தியல் ஓட்டங்கள், அரசியல் சூழல், அரசியல் நகர்வுகள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான அணிதங்கள் எல்லாமே இந்த ஐயத்திற்கும் அவநம்பிக்கைக்கும் துணை போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அசிசியாவை குறித்து சிந்திக்கின்ற பொழுது ஒரு 5 நிலைகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1, இடம்பெறும் நம்பிக்கை. 2வது ஆன்மீக நம்பிக்கை. 3வது எளிய வாழ்வுக்கான நம்பிக்கை. 4வது லட்சணி பணிக்கான நம்பிக்கை. 5வது இயற்கை நம்பிக்கை. இந்த இளமை பருவத்திற்கான நம்பிக்கை என்று சொல்கின்ற பொழுது ரொம்ப வித்தியாசமானது. அந்த இளமை பருவத்திற்கான நம்பிக்கை ஓட்டத்துல வந்து இந்த அசிசியாருக்கும் அவங்க அப்பாவுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் தான் தொடங்குது. அவங்க அப்பா வந்து அவர் வச்சிருக்கிற பிரான்சிஸ்கோ என்ற பெயரை வைக்கிறார் திருமுழுக்குல. அந்த பெயரை வச்சுட்டு அவருக்குள்ள என்ன வேணும்னு சொன்னா, இந்த மகன் ஒரு வித்தியாசமான நபராக வருவாங்க, கல்வியில் சிறந்தவராக, வணிகத்தில் தலை சிறந்தவராக சொல்லி அவருக்கு நம்பிக்கை வளர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா பிரான்சிஸுடைய அசிசியாருடைய சிந்தனை ஓட்டம் எல்லாமே மாறுபட்டதாக இருக்கிறது. அவருக்கு கல்வியில ஆர்வம் இல்லை, தந்தை செய்யக்கூடிய வணிகத்தில் ஆர்வம் இல்லை, பிரெஞ்சு மொழியில வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞராக, கவிதை எழுதக்கூடிய ஒரு கலைஞராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஊர் சுத்திட்டே இருப்பாரு, நண்பர்களோடு போவாரு, போராட்டத்தை ஈடுபடணும்னு நினைப்பாரு. தாழ்த்தமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தாலும் உயர்குடிகளை போல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை விரும்பினவராக இருந்தார். பகட்டான உடை அணியக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். பணக்கார நண்பர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்.
ஈடுபட்டிருக்கிறாரு, திருச்சண்டைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு, உலகப்போக்கான வாழ்க்கை, வீர சாகசங்கள் புரிந்திருக்கிறாரு, வீரனாக வாழ்க்கை தளபதி பட்டம் பெற வேண்டும், ஒரு தளபதி பட்டம் பெற வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். இப்படி அந்த தந்தைக்கு எதிரான சில முரண்பாடுகளோடு கூடிய தனக்கே உரித்தான ஒரு நம்பிக்கையுடைய அடையாளத்தை அவர் கொண்டிருந்தார். அந்த இடம்பெற நம்பிக்கை என்பது யாரோ சொல்லி நீ ஒரு உருவாக்கத்துக்கு கொண்டு வரணும், அந்த தந்தை சொல்றதை கேட்டு நான் உருவாகணும், தாய் சொல்றதை கேட்டு நான் உருவாகணும், மற்றவங்க சொல்றதை கேட்டு நான் உருவாகணும் அப்படிங்கிறது அல்ல அசிசியாருடைய நம்பிக்கை உணர்வு. தனக்குள் ஒரு ஓட்டத்தை, தனக்குள் தன்னுடைய வாழ்வுக்கான, தன்னுடைய எதிர்கால வாழ்வுக்கான ஒரு சிறந்த பார்வையை அவர் கொண்டிருக்கிறார் என்பதும் இது வெளிப்படுகிறது. அவர் ஆடம்பர வாழ்க்கை விரும்பினாலும் கூட, பணக்காரர்களோடு தொடர்பு இருந்தாலும் கூட, தாழ்வாக வாழ்ந்தாலும் கூட, சில நேரங்களில் சில விடயங்களில் அவருக்கு இருந்த அந்த ஆழமான இடம் பருவத்திற்கான நம்பிக்கை என்பது அடுத்த நிலைக்கு இட்டு சென்றது என்பதுதான் உண்மை. ஒருவேளை தந்தை சொல்றதை கேட்டுக்கிட்டு சரிங்கப்பா, நீங்க சொல்றீங்களா கேட்டுக்கிறா, நீங்க சொல்றதை நம்ம படிக்கணும், சரிங்கப்பா நீங்க பிகாம் படிக்க சொல்றீங்களா, நான் பிகாம் படிக்கிறேன்ப்பா, ஆனா எனக்கு ஆசை பிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை. எல்லாம் புரிஞ்சு பாருங்க, உங்க குடும்பத்துல பெற்றோர்கள் இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எதை எடுத்து படிக்கணும் நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. கலீல் ஜிப்ரான் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக வந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை அவர்கள் சமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய அன்பை கொண்டு கொடுங்கள், வேறு ஒன்றை கொடுக்காதீர்கள் என்று சொல்வார்கள். ஒரு குழந்தையினுடைய பருவ வாழ்க்கை என்பது அடிப்படையிலேயே அவனுக்கான நம்பிக்கை ஊட்டத்தில் உருவாக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அதில் இந்த அசிசியார் சிறந்து விளங்கினார் என்பதுதான் உண்மை. ஒரு போருக்கு போறாரு, அந்த போர்ல பெருசியாவுக்கு எதிரான போரில் பங்கெடுக்கிறாரு. அந்த இடம்பெறுவதில் தான் பங்கெடுத்து வருகின்ற பொழுது சிறைப்பிடிக்கப்படுகிறார், பங்கெடுத்து சிறைப்பிடிக்கப்படுகிறார். ஓராண்டு சிறையில் இருந்தாரு, மிக 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 கஷ்டப்பட்டாரு, துன்பப்பட்டாரு. சில விடயங்கள் அவருக்கு தெளிவாச்சது. தெளிவான பின்பு வெளியே வர்றாரு, வெளியே வாழ்ந்து நோய்வாய்ப்பட்டாரு. மீண்டும் அடுத்த ஒரு போர்ல போறாரு, அடுத்த மீண்டும் நோய்வாய்ப்படுகிறார். நோய்வாய்ப்பட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த பின்தான் இங்கே ஒரு ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய குரல், அந்த கடவுளுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு வராரு. அப்போ இந்த இளம் பருவத்தில் அவருடைய நம்பிக்கை வாழ்க்கை என்பது அவரும் திட்டமிடுகின்ற ஒரு பாதையில் சென்றது. அந்த பாதையில் செல்கின்ற பொழுது அவருக்கான தெளிவு பிறக்கிறது. நான் எனக்குள்ள திறமையில நம்பிக்கை வைக்கிறேன், எனக்குள்ள ஆற்றலை நம்பிக்கை வைக்கிறேன். அந்த ஆற்றலை நம்பிக்கை வைக்கின்ற பொழுது சிலவற்றை தவறாக நான் தேர்ந்தெடுக்கிறேன், சிலவற்றை சரியாக நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையுடைய அடிப்படையில் நான் பயணம் செய்கிறேன். அது சரிந்து வருகின்ற பொழுது நான் கற்றுக்கொள்கின்ற பொழுது மாற்றிக்கொள்கிறேன் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தில் தான் அசிசியார் தன்னுடைய இடம்பெறுவ வாழ்க்கையை மிக நேர்த்தியாக அமைத்துக் கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் அவர் அடுத்த கட்டத்திற்கு வருகிறார். அடுத்த கட்டத்திற்கு வரவே என்ன, அங்கே ஆன்மீக நம்பிக்கை. ஆன்மீக நம்பிக்கையில தான் மிக ஆழப்பட்டவராக அவர் மாறுகின்றார். அவருடைய வாழ்க்கையில அந்த ஆன்மீக நம்பிக்கையில தான் அவருக்கான அந்த காட்சி, அந்த காட்சி என்பது இந்த திருச்சபை முன்பாக அவர் உட்கார்ந்து இறைவேண்டல் செய்யக்கூடிய ஒன்று. 1706 ஆண்டு தமியானோ, புனித தமியானோ என்ற ஒரு கோயில்ல இறைவேண்டல் செய்கிற பொழுது ஒரு குரலை கேட்கிறார். அந்த குரலுடைய அடிப்படையில அந்த கோயிலை புதுப்பித்து கொடு என்ற அந்த குரல். இந்த கோயில் பழுதடைந்து கிடக்கிறது, அந்த கோயிலை புதுப்பித்து கொடு என்ற அந்த குரல் கேட்ட அடிப்படையில அவர் ஐயப்படவில்லை, சந்தேகப்படவில்லை, எப்படி செய்ய முடியும் என்று யோசிக்கவில்லை, அதற்கான பொருள் எப்படி வரும் என்று சிந்திக்கவில்லை, அந்த பொருட்களை வாங்குவதற்கான பொருள் நிதி ஆதாரம் எப்படி வரும் என்று சிந்திக்கவில்லை. மாறாக அந்த குரல் வந்த அடுத்த இடத்திலேயே நம்பிக்கையோடு நான் இதை செய்கிறேன் என்ற உறுதிப்பாட்டோடு அவர் நின்றார் என்பதுதான் இங்கே உண்மை. ஐயம் கொள்ளவில்லை, அவநம்பிக்கை அடையவில்லை, மாறாக இது கடவுளுடைய பணி, கடவுளுடைய குரல், அந்த குரலுக்கு நான் செவிசாய்க்கிறேன் என்ற உணர்வோடு அதை செய்ய முடிந்தவராக அவரை பார்க்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே அந்த அடிப்படையிலே அந்த கோயிலை புதுப்பிக்கக்கூடிய பணியை செய்கிறார். அதை இன்னும் உச்சக்கட்டத்தில் அவரை பற்றி சொல்கிறார்கள். அவர் அணிந்திருந்த அங்கி புறத்துல சுண்ணாம்பை கொண்டு சிலுவை அடையாளம் வரைந்து வைத்தார் என்பதுதான் காரணம். அவர் திருச்சிலுவையின் முன்புதான் இறைவேண்டல் செய்தார், திருச்சிலுவை முன்புதான் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார், திருச்சிலுவை முன்புதான் தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்தார். எனவே அத்தகைய ஒரு இறை பெற்றுக் கொள்ள அந்த ஆன்மீக நம்பிக்கை வாழ்க்கைக்குள் அவர் வந்தார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக எளிய வாழ்வுக்கான நம்பிக்கை. அவர் இந்த போராட்டத்திலாம் போயிட்டு நோய்வாய்ப்பட்டு வந்த பின்பு ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. வழக்கு போல பணக்காரங்களோட சேரல, ஆடம்பர உடை அணியல. அப்போ
வந்து மற்றவங்க கேட்கிறாங்க, என்ன திருமணத்துக்கு தயாராகியா, திருமணம் செய்ய போறியா என்று கேட்கிறார். ஆம், நான் ஒரு அழகான பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். ஒரு அழகான பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அவன் கேட்கிறாங்க, யார் பார்த்து கேட்கிறாங்க? ஏழ்மை என்ற அழகான பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அன்பிற்கிடையே அவர் சொல்வதற்கு இந்த ஒரு வார்த்தை என்பது இவருடைய எளிய வாழ்வுக்கான தொடக்கமாக இருக்கிறது. இந்த எளிய வாழ்வுக்கான தொடக்கமாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அவருடைய தந்தையுடைய வணிகத்தை செய்கிற பொழுது, வணிகத்தின் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கின்ற பொழுது ஒருவர் வந்து தர்மம் கேட்கின்ற பொழுது இவர் அங்கே அந்த வணிகத்தில் குறிப்பாக இருக்கின்ற பொழுது அவர் சென்று விடுகிறார். சென்று விட்ட பின்பு இவர் மீண்டும் அந்த நபரை தேடி சென்று அந்த நபருக்கு தன்னால் ஏற்ற உதவியை செய்தார் என்பது ஒரு பதிவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தையோடு முரண்பாடு ஏற்பட்ட நிலையிலே அவர் தான் உடுத்தியிருந்த உடையை கூட கலற்றி தூக்கி எறிந்துவிட்டு, உங்களுடைய சொத்து வேண்டாம், பணமும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், உடையும் வேண்டாம், இந்த நிர்மாண குலத்தில் வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் என்பதுதான் உண்மை. இத்தாலியில் இருந்து கொண்டு அவர் தர்மம் எடுத்தார் என்ற ஒரு பதிவு. இங்கே அவருடைய அந்த வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொழுது அந்த வணிகத்தின் வழியாக கிடைத்த பொருளையும் தாங்கள் தனக்காக இருந்த குதிரையை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். இங்கே கோயிலை கட்டுவதற்கு செலவழித்தார் என்பதுதான் ஒரு பதிவாக இருக்கிறது. ஆக எளிய வாழ்வுக்கான நம்பிக்கையை ஏழ்மை என்ற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிய வார்த்தையில் தொடங்கிய இந்த தூய அசிசியார் பல இடங்களில் அவருடைய பயணத்தில் தொழுகையால் பாதிக்கப்பட்டு கிடந்த ஒரு நபரை கண்டபொழுது இறங்கி நின்று அந்த நபருக்கு தன்னுடைய ஆடையை கொடுத்து அவர் கொடுத்து இருந்த அந்த கிழிந்த ஆடையை அழுக்கான ஆடையை முடித்துக் கொண்டு சென்றவராக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆக இது எளிய வாழ்க்கைக்கான அந்த நம்பிக்கை உணர்வை அவர் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டார் என்பதில் ஒரு ஐயம் இல்லை, ஒரு அவநம்பிக்கை இல்லை. எல்லாம் நம்பிக்கையாக மாற்றப்படுகிறது. இயல்பா நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நான் வந்து என் கையில 100 ரூபாய் இருக்கு, நாளைக்கு என் கையில வந்து 5 ரூபாய் கூட இல்லைன்னு சொன்னா ஐயம் வருமா? நம்பிக்கை அவநம்பிக்கை வருமா? வரும். ஆனா இந்த அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையில என் கையில காசு இல்லாட்டாலும் பரவாயில்லை, என் கையில செல்வம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னோடு கடவுள் இருக்கிறார், என்னோடு கடவுளுடைய ஆற்றல் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில் பயணம் செய்தார். எனவேதான் அவர் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார். அவரால் இயற்கை அன்பு செய்ய முடிந்தது, இயற்கை நம்பிக்கை. விலங்குகளோடு பேச முடிந்தது, பறவைகள் வந்து இயல்பாக அவருடைய முதுகிலும் கையிலும் வந்து உட்கார முடிந்தது. எல்லா நிலைகளிலுமே இயற்கையோடு கூடிய ஒரு ஒன்றித்த வாழ்க்கைக்கான நம்பிக்கை அவர் வெளிப்படுத்த முடிந்தது. காரணம், அனைத்தையும் துறக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. இது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. இது எனக்கு சிக்கலுக்குரியது, எனக்கு இந்த செல்வம், இந்த அழகு, இந்த மாயை, இந்த ஆடம்பர வாழ்வு, இந்த ஆடம்பர உடைகள் எனக்கு தேவையற்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்த காரணத்தினால்தான் அவரால் அனைத்தையும் கடந்து சென்று இயற்கையினுடைய நம்பிக்கை வெளிப்படுத்த முடிந்தது, எளிய வாழ்வுக்கான நம்பிக்கை வெளிப்படுத்த முடிந்தது, ஆன்மீக வாழ்வுக்கான நம்பிக்கை வெளிப்படுத்த முடிந்தது, இங்கு இளமை பருவத்திற்கான நம்பிக்கையோடு பயணம் செய்ய முடிந்தது. இறுதியாக நற்செய்தி பணிக்கான நம்பிக்கையோடு கூடிய தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் என்பதுதான் உண்மை. எனவேதான் ஒரு சபையை தொடங்கினார். அந்த சபையை தொடங்கிய அடிப்படையில் அந்த சிறிய சகோதரர்கள் என்ற சபையை தொடங்கி அங்கே பெண்கள் ஆண்கள் என்ற சமத்துவ பார்வையோடு கூடிய அந்த சபையை தொடங்கி அதிலிருந்து பணிகளை செய்தார் என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய பணிவாழ்வினுடைய ஒரு நீட்சியாக இஸ்லாமியர்கள் இருந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு நற்செய்தி பரவித்தார் என்பதை பார்க்கப்படுகிறது. ஒரு இடத்துக்கு இன்னொரு சமய மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போகின்ற பொழுது உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது, கொன்றுவிடக்கூடும். ஆனால் அவர்களுக்கு ஐயம் இல்லை, அவநம்பிக்கை இல்லை, நம்பிக்கை என்றுதான் இருந்தது. நான் போகிறேன், என்னுடைய இயேசுவை குறித்த நற்செய்தியை நான் பறைசாற்றுகிறேன் என்று சொல்லி பறைசாற்றினார் என்பதை பார்க்கிறோம். இறுதியாக அவருடைய வாழ்க்கையிலே அந்த எகிப்து நாட்டில் சுல்தான் அல் கமீல் என்பவரை போர்க்களத்தில் சந்தித்து 1719ஆம் ஆண்டு போரை கைவிட்டு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று துணிச்சலோடு சொல்ல முடிந்தது. இனியவர்களே, இதையெல்லாம் அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பல காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த அசிசியார் கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 வகையான நம்பிக்கையுடைய அடிப்படையில் அவர் இன்றைக்கு நம்முடைய ஐயத்தை போக்கக்கூடிய, நம்முடைய அவநம்பிக்கை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக, உண்மையின் அடையாளமாக, வாழ்வின் யதார்த்தத்தின் அடையாளமாக இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஆமாம். தலைவர் வெளியிட்டு நாம் மன்றங்களை எடுத்துரைப்போம்.
ஆண்டவரே, எங்களது ஞான மேய்ப்பர்கள் யாவரும் அவர்கள் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை உமக்கு உகந்த பாதையில் வழிநடத்தும் ஆற்றலையும் ஞானத்தையும் அருளையும் வழங்கிட உம்மை மன்றாடுகிறோம். எங்களது இந்திய திருநாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பணியை மகேசன் பணி என்ற அர்ப்பண உணர்வோடு ஆட்சி செய்யும் ஆர்வத்தையும் ஞானத்தையும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களது பங்கு மக்கள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உடல் உள்ள சுகம், அமைதி, நிறைவாழ்வு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழவும் உமக்கு சாட்சி பகரவும் தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இறைச்செய்தியை பகிர்வதோடு திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபிக்க வரும் அருட்பணியாளர்களையும் எங்களது அருளகம் துறவிகளையும் உமது கரங்களால் அரவணைக்கவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை படைத்து காக்கும் பரம்பொருளே எம் இறைவா, இன்றைய வழிபாடுகளை சிறப்பிக்கும் புனித அசிசி அன்பிய குடும்பங்கள், புனித தாமஸ் சபை அருட் சகோதரிகள் மற்றும் வடமலை கிளைப்பங்கு இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, ஒரு வார உள்ளத்தோடு எங்களுடைய தேவைகளை எடுத்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த சூழல் என்பது ஐயங்களை ஏற்படுத்தக்கூடிய, அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நீர் எங்களோடு இருந்து தூய அசிசியாருடைய அந்த நம்பிக்கை உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழல் உருவாகின்ற பொழுதெல்லாம் இதையும் கடந்து ஒரு நம்பிக்கை சூழலை உருவாக்க முடியும், பிறருக்கும் அந்த நம்பிக்கை சூழலை கொடுக்க முடியும் என்ற ஒரு ஆற்றல் உணர்வோடு செயல்படுவதற்கு துணை செய்கிறார்கள். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பிரிந்து தவிப்பவர்க்கு அன்பின் தோழமை
உள்ள தந்தையாக இருக்கிற இப்படி நாட்களை மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டுகின்றோம். தூய பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற வரையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இறைவா, இந்நாளிலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஏனெனில் தூயவரின் சாட்சியத்தால் உமது திருவைக்கு புதிய ஆற்றல் பெற்று வழிபடுகின்றது. எவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவர்த்தை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் பரணிகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அத்தூயவரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தோன்றப் பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் உறுதி பெறவும் ஆகவே தூயவர்கள் அனைவரோடு இணைந்து நாங்கள் உமது பெருமையை பறைசாற்றி என்றென்று மனைவிட்டு பாடுவதாவது. யார் ஒருவர் ஐயமில்லாமல் அச்சமில்லாமல் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்கள் பிறருக்கு சுமை தாங்குகிறார் மாறுகிறார்கள். பிறரை ஐயங்களை போக்கும் ஆற்றலாக இருக்கிறார்கள். இயேசு நம்முடைய சுமையை தாங்குகிறார், நமக்கான ஐயங்களை போக்குகிறார், நம்மில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளை மாற்றுகிறார். அவரை வழிபோற்றலாக இருக்கக்கூடிய தூயவர்கள், குறிப்பாக தூய சிசியார், ஐயமைக்கு அவநம்பிக்கை போக்கி நம்முடைய மனங்களில் நம்பிக்கை ஒளியை ஏற்றுகிறார். எனவே இந்த இயேசுவில் நம்மை ஏற்றுக்கொள்வோம், நமது ஐயங்களை ஏற்றுக்கொள்வோம், நமது அவநம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வோம். அவர் தாக்கிக் கொள்வார், மாற்றத்தை தருவார். இயேசுவோடு நம்மை ஒன்றிப்போம்.
ஆண்டவரே, இயற்கையாகவே தூய்மை அனைத்துக் கொள்கின்றோம். ஆகவே உடைய ஆவியை பொழித்து காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே சிறுத்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுகிறார். அவர் பாடுபடவே கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கிடைத்துக் கொள்கிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உணவில் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்தான் என் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அதில் அடிப்படை தம் சீடர்கள் கிடைத்து வருகிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைவுகள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் நோக்கத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகமாக கொடுக்கின்றோம். திருமணத்து வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பக்குவங்களை தூய ஆவியார் சேர்த்து வேண்டும் நம்மை தாழ வேண்டும் என்று அழைக்கின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருநோயை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலனர் எங்கள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலைகளான நிலைகளோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு செய்துள்ளோம். ஆண்டவரே, இதோ இவை திருப்பணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை பாக்கியேஸ்வரம் அவர்களை ஆசிர்வதி, அவர்கள் செய்கின்ற அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கான வல்லமை, மாற்றையும் சக்தியும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து அன்பாண்டவரே, இந்த நாளில் இன்றைய திருப்பணியை சிறப்பிக்கின்ற குடும்பங்களை, அன்பிய குடும்பங்களையும் கிடைப்பதில் இருக்கக்கூடிய வடமுறை சமுத்திரங்களை மக்களின் ஆசிர்வதியும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவருடைய வாழ்வை பலப்படுத்தி அன்பாண்டவரே, எங்களுடைய பங்கில் பணி செய்த அருட்சபுதிகளையும் ஆசிர்வதியும் அவர்கள் உமது அருளால் ஆசி பெற்று நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்று உடைய பணியை சிறப்பாக செய்வதற்கான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசிர்வதியும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தொழில்படும் எங்கள் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவோடு திருமுகங்களை ஏற்றுகள். எங்கள் அனைவருக்கு இறக்கமாயும் கடுமையின் கண்ணித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முப்பதவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் நமக்கு
நெறிகள் ஆற்றிருந்தது வழிநடந்து இறைவனை கற்றுக் கொடுத்தவன் வாழ்க்கை இணைந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைக்கராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்கினேன். எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை குற்றவை வழித்தருகிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய வாழ்வுகளும் அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்துள்ளோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நமது ஐயங்களை அகற்றுகிறவர், அவநம்பிக்கையை அகற்றி நம்பிக்கை ஊட்டுகிறவர், நம்முடைய சுமைகளை தாங்கிக் கொள்கிறவர். இது இயேசுவின் திருமணத்திலே பங்குவதற்கு நாம் அனைவரும் பெற்றோர். நிலை
என்ற காலமிது வா 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 இறைவா இந்த துயிராக உறவாக வா 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 இறைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா தன்னை வழியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது கொள்ளாமல் இறக்கி வந்து இணைகின்ற காலமிது கரைவேறும் கனவாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா ஒளி தேடும் மலராக நான் சாகின்றேன் மலையாக துணையாக வா இப்பொழுதும் என்னை அணுகாது அக்கறையால் என்னை இழக்காது எப்பொழுதும் என்னை அணுகாது அக்கறையால் என்னை இழக்காது உனக்கென்னை உயிர்த்தென்னை என்னெல்லாம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உருவாடி வாழ்வா வா 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 நீ இறைவா இந்த உயிராக உறவாக வா 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 நீ தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா தன்னை வழியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது இந்த நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது இரண்டாவது நாள் நவநாள் எளிமையின் பேரில் என் மதுர இயேசுவே, நீரும் உம்முடைய பரிசுத்த தாயாரும் எங்கள் நிமித்தம் அனுபவித்த பெருந்துன்பங்களை தியானிக்கும் போது மனது இழகாதவன் யார்? இந்த நினைவு புனித பிரான்சிஸை அடிக்கடி அதிசயிக்க செய்தது. உமக்கு பிரியமாய் இருப்பதே அவருக்கு அனைத்தும் பாக்கியமாய் இருந்தது. நீர் கண்டுபிடிக்க செய்த புண்ணியத்தின் பெயரில் அவர் கண்ட மாத்திரத்தில் அதை அடைக்கிற வரையில் சற்று நேரமெங்கிலும் சும்மா இராமல் அதற்காக அவ்வளவு உருக்கமான விருப்பம் கொண்டிருந்தார். இறைவா, இப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய நிலைமையால் நான் தூண்டப்பட்டு உலக ஆசைகளின் மட்டிலுள்ள என் ஒழுக்கமற்ற பற்றுதலை நீக்கி சம்மனசை ஒத்த என் தகப்பனைப் போல என் இறைவனே என் எல்லாமும் என்று உண்மையோடு நான் சொல்லும்படி கிருபை செய்தலும். ஓ என் பரிசுத்த தந்தையே, தரித்திரத்தினால் நீர் கண்டுபிடித்த தெவிட்டாத மதுரத்தில் ஓர் துளியாகிலும் நான் அடைய செய்தருள்ள உலக பாசம் என்னும் குருட்டு வழிகளில் நான் சேதப்படாமல் உமது மனதிற்கிசைந்தபடி இயேசுதாரும் தேவ தாயாரும் நடத்தி வந்த எளிய தீவியம் என்னும் வல்லமை பொருந்திய கரத்தால் நான் இழுக்கப்படும்படி கிருபை செய்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த வகையில் வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உம்முடைய திருவயிற்றிற்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, எங்கள் தாயே, பாவிகளான எங்களுக்காக
இப்பொழுதும் நீங்கள் இருக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அசிசி பிரான்சிஸினுடைய திருவிழா 2வது நாள் திருப்பலியை நாம் சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று நம்ம எப்போ கேட்டாலும் உடனே உதவி செய்யக்கூடியவர்கள் எளிய அழைப்பை ஏற்று வந்து இன்னைக்கு திருப்பலி நிறைவேற்றி ஒரு நல்ல முறையில் திருப்பலிக்கு முன்னாடி சொன்னாங்க, உட்காந்து தயாரிக்கிறது கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருந்துச்சு, என்ன சொல்ல போறேன்னு தெரியல, என்ன சொன்னாலும் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்டேவர்கள். ஆனால் இன்று ஒரு எழுச்சி மிக்க ஒரு முறையில் சரிங்களா, எனக்கே இந்த தலைப்புல ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருந்துச்சு. மறைமுறை கேட்ட பிறகு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சது. ஐயம் என்பது, அவநம்பிக்கை என்பது எப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒன்றை பற்றிய தெளிவு இல்லாமல் இருக்கிற போது, ஒருவரை பற்றிய தெளிவு இல்லாமல் இருக்கிற போது அங்கே ஐயமும் அவநம்பிக்கையும் உண்டாகும். அதைத்தான் யூலியத்தில் எபிரேயர்கள் அதிகாரம் 11 வார்த்தை 1 நம்பிக்கைனா என்ன? கண்ணுக்கு புலப்படாததை பற்றி ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு புலப்படாதது என்னென்ன இருக்கு? கண்ணுக்கு புலப்படாத நிறைய இருக்கு. கடவுள் புலப்பட மாட்டாங்க. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை தான் நம்பிக்கை. அப்ப ஐயமற்ற நிலை எப்ப வரும்னா, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற போது, ஒருவரை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற போது, ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிற போது ஐயம் என்பது இல்லை, அங்கே அவநம்பிக்கை என்பது இருக்காது. அருமையான ஒரு வரையிலேயே நம்முடைய பாதுகாவலர் அசிசி பிரான்சிஸுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எப்படி நம்முடைய புனிதர் ஐயம் இல்லாமல் இருந்தார். கடவுளை பற்றி ஐயம் கிடையாது, ஏன்னா அவர் உணர்ந்து அனுபவித்து விட்டார், அதனால ஐயமே கிடையாது. கடவுளை பற்றி அவநம்பிக்கை இல்லை, ஏன்னா கடவுளை உணர்ந்து விட்டார். ஆகவே ஐயமும் அவநம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்ததற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது, அது உணர்வுபூர்வமாக இருந்தது, அனுபவிக்கிறதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு அருமையான முறையை இது நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து திருப்பலி நிறைவேற்றி ஒரு அருமையான முறையை வழங்கி இறை ஆசிரியை நமக்கு நிறைவாக பெற்றுத் தந்திருக்கின்ற நம்முடைய அருமையான அருள்பணியாளர் பாக்கிய செல்வன் பங்கு தந்தை இதயகுலம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தரவே திருமதி இந்திரா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். இன்றைய நாளில் மிக சிறப்பாக இந்த திருப்பலி வழிபாடுகளை சிறப்பு செய்த நம்முடைய பங்கின் புனித அசிசி பிரான்சிஸ் அன்பிய இறை மக்களுக்கும், புனித தோமையார் பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகளுக்கும், வடமலை சமுத்திரம் கிளை பங்கு மக்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளை நேற்று கொடியேற்ற நாள், அதனால சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு தொய்வு ஏற்படக்கூடாது அப்படின்னு கடவுள் வேண்டிக்கிட்டேன். நினச்சிட்டு ட்ராவல் பயணம் செஞ்சுட்டு வந்தேன், அது ஏற்படலை. சிறப்பாக நேற்றைய நாளில் எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைய நாளும் வந்து குறிப்பாக கிளைப்பகுதியிலிருந்து வடமலை சமுத்திரத்திலிருந்து நிறைய சின்ன இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்கள் நிறைய பேர் வந்துருக்கீங்க. இந்த அருமையாக பாடியிருக்கிறீர்கள், நம்முடைய புதிரவழியாக இறைவனை புகழ்ந்திருக்கிறீர்கள், காட்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த ஒரு அசிசி அன்பிய இறை மக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் வடமலை சமுத்திரங்களை பங்கு மக்களுக்கு நம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வருகின்ற, அதாவது நாளை நம்முடைய திருவிழாவிலே புதுநன்மை பெற இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வழக்கம் போல வகுப்பு நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை 10 1 மணி வரை நடைபெறும். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களில் 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை 3 நாட்கள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு ஒப்புரவு அபிஷேகம் வழங்கப்படும். ஆகவே
தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை சரியாக நாளை வரக்கூடிய அந்த 3 நாட்களுக்கு விடுமுறை நாட்களாக இருப்பதால் அந்த பிள்ளைகளை நல்லா தயார் செய்யணும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து நற்கருணை ஆண்டவரை பற்றி அதிகமாக புரிந்து கொள்ள நீங்கள் உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு சகோதரி நமக்கெல்லாம் இனிப்பு கொடுக்காங்க. அவங்களுடைய கணவருடைய இறந்த நினைவு நாள் திருப்பலியில் நம்ம அவங்களுக்காக செபித்தோம். அவர்கள் நம்ம அனைவருக்குமே இனிப்பு வழங்குகிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்திற்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கடவுளுக்கு தெரிவிக்கிறோம். இந்த திருவிழா நாட்களில் நடக்கக்கூடிய திருப்பலி நிகழ்வுகளை நம்ம வீடியோ எடுத்து படமாக எடுத்து நம்ம நெட்டில் போட இருக்கிறோம். அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், அனுப்பியிருக்கேன். பங்குல லைஃப்களை அனுப்பியிருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் லிங்க் போய் அதை அக்செப்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய வியூவர்ஸ் இருந்தால் தான் நம்ம அந்த சேனலாக மாற்றி நம்ம போட முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நம்ம இனிமேல் நம்முடைய மக்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம அதில் போடலாம். அதற்காக நீங்கள் உதவணும். ஏன்னா வியூவர்ஸ் போதுமான வியூவர்ஸ் இருந்தால் தான் நம்ம சேனலாக பார்க்க முடியும். ஆகவே அந்த லிங்கை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறையேசுவில் இருக்கக்கூடியவர்களே, நாளைய நாள் முக்கியமான நாள். எல்லா நாளும் முக்கியமான நாள். ஆனால் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பங்கு விழாவை முன்னிட்டு நம்மை தயாரிக்க இருக்கின்றோம். தியானம் திருப்பலி நேரத்திலேயே அந்த தியான முறையானது கொடுக்கப்பட இருக்கிறது. ஒப்புரவு அருட்சாதனமானது கேட்கப்பட இருக்கிறது. நாளை எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே டூவீலர் இருக்கு. அதனால எல்லாருமே டூவீலர்ல வந்துருங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு பாவசத்தை செய்யணும். நாளை ஒரு குடும்ப விழாவாக அருளகம் பங்கினுடைய குடும்ப விழாவை போட்டு நாளை கொண்டாட இருக்கிறோம். குடும்பத்தோடு வாங்க எல்லோரும் திருப்பலிக்கு பிறகு நம்ம எளிய உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே போய் சமைக்கணும், சாப்பிடணும் அப்படிலாம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் குடும்பமாக நாளை திருப்பலியில் பங்கெடுத்து தியானத்தில் பங்கெடுத்து நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய புனிதனுடைய திருவிழாவிற்கு உங்களையே தயாரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் கேள்விகள் கேட்கப்பட்டது. 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. மொத்தம் பதில் எழுதியவர்கள் 17 பேர். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் எழுதுங்க. நல்ல கேள்விலாம் பாதங்கள் நிறைய ஆட்சினார்கள். கேள்விலாம் எளிமையாக தான் இருக்கும். அதனால் இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலே நீங்கள் பங்கெடுங்கள். நேற்றைய நாளில் பங்கெடுத்தவர்கள் மொத்தம் 17 பேர். அதில் சரியாக பதில் எழுதியவர்கள் 8 பேர். 8 பேர். ஆனால் எளிமையான கேள்வி தான். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் எழுதிருக்கலாம், சரியான பதில் எழுதிருக்கலாம். நேற்றைய கேள்விக்கான பதில்கள் என்னன்னா, அந்த அருட்தந்தை யாரு? யூசோபியஸ். சரி, ஏதாவது இருந்தாலும் இஸ்ரோன்னு தான் கூட ரைட் பண்ணாச்சு. யூசோபியஸ், அது பேர் என்னது? யூசோபியஸ் அப்படிங்கிற அருட்தந்தை தான் அந்த அமைதியை கொண்டு வருவதற்கு பாடுபட்டார். சரிங்களா? அதான் முதல். இரண்டாவது, டேஷ் விருப்பமும் ஒன்றாக இருக்கிற போது அமைதி உண்டாகும். யாரு? கடவுளின் விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாக இருக்கிற போது வாழ்வில் அமைதி. சரிங்களா? அப்ப கடவுள் தான் 2வது கேள்விக்கான பதில். 3வது கேள்வி பதிலுமே கடவுள் தான். 3வது கேள்வி என்ன? டேஷுக்கு கீழ்ப்படிந்த ஒருவருக்கு சொன்னேன். இந்த டேஷுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போது அமைதி உண்டாகும். யாரு? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போது அமைதி உண்டாகும். இதுதான் பதில். 7 பேர் இருக்கீங்க. இந்த 7 பேருடைய பெயர் இப்போது இருக்கும். நம்ம 3 பேர் எடுத்து 3 பேருக்கு பரிசு கொடுக்கணும். திருமதி ஏ. அல்போன்சா அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஜி. வசந்தா அவர்கள் சமீரா அமளி கே. செல்வி அன்னைக்கர் சாமி. அமளி கே. செல்வி அன்னைக்கர் சாமி.
அன்புக்குரியவர்களே, நாளை தியானம் இருக்கிறதுனால அந்த வழக்கமாக தொடரப்படக்கூடிய நேரத்தில் மாற்றம் இருக்கிறது. மாலை 5:30 மணிக்கு, நம்ம 5:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிச்சு 6 மணிக்கு தான் பூசை. இன்னைக்கு 6:30 ஆரம்பித்தோம், நாளைக்கு 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஆகவே 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். ஆகவே கிளைப்பர்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தயவுசெய்து முயற்சி எடுத்து வாங்க. நாளைக்கு கடன் திருப்பலி தியானம். ஆகவே அனைவரும் நேரத்திற்கு வந்து பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய மறைவிலிருந்து 3 கேள்விகள். முதல் கேள்வியாக உங்களுக்கு, இளைஞரான திரு பிரான்சிஸுக்கு வாழ்வு என்பது எதன் முன்னிலையில் இருந்ததாக என்னுடைய அருட்பணியாளர் மறையிலையில் கூறினார்கள். இளைஞரான புனித அசிசி பிரான்சிஸுக்கு வாழ்வு என்பது எதன் முன் இருந்தது? இரண்டாவது கேள்வி, இந்த ஐயம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியம், இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று. 2 காரியங்கள் இருக்கின்றன. முதல் ஒரு காரியம், அதற்கு அடுத்து இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைதான் இந்த ஐயம் என்று சொல்லி தந்தையர்கள் தொடக்கத்தில் கூறினார்கள். இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக, வாழ்வை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு இளைஞருடைய உள்ளத்திலும் எழக்கூடிய 3 காரியங்கள் என்ன என்று சொல்லி தந்தையர்கள் மறைமையில் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தினார்கள். நம்முடைய பங்கு தந்தையர்களும் அதை சுருக்கி கூறுகின்ற பொழுதும் அதை மீண்டுமாக எடுத்துக் கூறினார்கள். இந்த 3 காரியங்கள் வாழ்வை பற்றி எழுதுகின்ற பொழுது எழுகின்றன என்று சொல்லி கூறினார்கள். எல்லாமே திரும்ப திரும்ப சொன்னா ஐயோ 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 தான் இருக்கும். ஆனால் அதுக்குரிய சரிங்களா? ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த ஐயம் வரும். தொடக்கத்தில் முதல் கேள்வி, புனித பிரான்சிஸுக்கு வாழ்வு என்பது எதன் முன்னிலையில் முன்பாக இருக்கின்றது என்று சொல்லி கூறினார். இரண்டாவது கேள்வி, இந்த 2 நிலைப்பாடுகளுக்கு இடையே இருப்பதுதான் ஐயம் என்று சொல்லி தந்தையர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக, ஒவ்வொரு மனிதனுடைய, அது குறிப்பாக இளைஞர் என்று சொல்கின்ற பொழுது அந்த இளைஞருடைய உள்ளத்திலே வாழ்வை பற்றிய இந்த 3 காரியங்கள் என்ன? இது ஏதாவது ஒரு டவுட் இருந்தா திரும்ப கேட்கலாம். எழுதும் போது நீங்க யாரெல்லாம் பதில் எழுத வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றீர்களோ அப்பொழுது என்னிடத்தில் உங்களுடைய கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். என்னை அழைத்து இந்த திருப்பதியிலே நவநாள் திருப்பதியில் பங்கேற்று செய்த உங்களுடைய அன்புக்குரிய எனது அன்பு தோழர்கள், அடுத்தந்தை சைமன் அவர்களுக்கும், இணை தோழர்களுக்கும், அன்பு ஜோசப்புக்கும், தேவா தந்தைக்கும், சகோதரருக்கும் என்னுடைய அன்பான வாழ்க்கை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தந்தை புனித பிரான்சிஸை, புனிதர்கள் விரும்பும் புனிதரை, வேத சாட்சிகளின் வழிகாட்டியே, 5 காயங்களை பெற்று எளிமையின் நாயகனே, ஏழைகளின் பாதுகாவலனே, உலக இன்பங்களை வெறுத்து துன்பங்களை விரும்பி ஏற்ற மகானே, துன்பத்தால் வந்து துயரத்தால் வாடி கவலையுற்றிருக்கும் நாங்கள் உண்மை அறிந்து உம்மிடம் ஆறுதல் பெற ஓடி வந்தோம். முன்பு நாங்கள் உலக இன்பத்தை நாடி தேடி ஓடினோம். அது எங்களுக்கு கிடைக்காததால் சலித்து வெறுத்து உருக்குலைந்து உம்முன் இருக்கிறோம். துன்பப்படுவதே வாழ்வின் இன்பம் என்று எண்ணி துன்பத்தை பெற்ற மறு கிறிஸ்துவே, நாங்கள் படும் துன்பமெல்லாம் நாங்கள் அடைய போகும் இன்பத்தின் ஆரம்பமே என்று உணர்ந்து மகிழ்ச்சியோடு எங்களது கஷ்டங்களை சுமக்க அருள்தாரும். ஆறுதல் அளிக்கும் தந்தையே, நாங்கள் படும் தொல்லைகள் எங்கள் பாவத்தின் விளைவல்ல, மாறாக இறைவன் எங்களை மகிமைப்படுத்த எங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடையாளமே என்று உணர்ந்து சமாதானத்துடன் எங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்ட நல்ல மனதை தாரும். இவ்வுலகில் எங்கள் கடைசி வாழ்வை சமாதானமாக வாழவும், நல்ல மரணம் அடையும் நித்திய பேரின்ப வீட்டில் உம்மோடு இறைவனின் முடிவில்லா வாழ்வை காணும் பேறு எங்களுக்கு கிடைக்கவும் உமது அருளால் உதவ வேண்டும் என்று உண்மை வேண்டுகின்றோம். ஆமென். அமைதி தூதுவரான அசிசி பிரான்சிஸே,
அமைதியின் தூதுவரான தூய அசிசி பிரான்சிஸே, அமைதியின் தூதுவரான தூய அசிசி பிரான்சிஸே, மன்றாடுவோம். என்று வாழவில்லாமல் இறைவா, அசிசி நகர்த்துவை பிரான்சிஸ்குவை தனது ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை போல் விளங்கச் செய்தீரே. அவரது வழிகளில் நாங்களும் நடக்கச் செய்தோம். இதன் வழியாக நாங்கள் அனைவரும் பகிர்வுடனும் நட்புடனும் உமகனாகிய கிறிஸ்துவை பின்பற்றும் மீனத்தில் திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைந்து வாழ்ந்து நல்வழிப்படுத்துவாராக. அன்பிலும் நம்பிக்கையில் உறுதியற்று வாழ்ந்திட சென்று வாழ்வோம். வாழ்வின் தொடரட்டும். இயேசுவில் பக்தர்களே, நாளைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தியிருப்பவர்கள் அருள்பணி அந்தோணி, நம்முடைய அம்பை மறை மாவட்ட அதிபர் திருடைக்குறிச்சி. நாளைய திருப்பலி சிறப்பு செய்கின்றவர்கள் இந்த சபேரியா அன்பியம், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய திரு இதயா ரட்சகர்கள், காரையார், சேர்வலார் மற்றும் லோயர் கேம்ப் இறை மக்கள். ஆகவே அனைவரும் திட்டமிட்டு நாளைய வழிபாட்டை சிறப்பிக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தூத்துக்குடியிலிருந்து திருச்சிலுவை சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் இறை இழைத்தலை நம்முடைய பங்குல ஊக்குவிப்பதற்காக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. தயவு செய்து சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, சும்மா பாருங்க, சந்திங்க, அவங்கள சந்திச்சுட்டு போங்க, அவங்க உங்களை சந்திப்பாங்க, அவங்களோட பேசுங்க. Oh,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.